ஆபரேஷன் சிந்தூரின் போது விவேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என இந்திய விமானப்படை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் பணிகளை துல்லியமாக மேற்கொண்டதாகவும் இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூரின் செயல்பாடுகள் தொடர்வதாகவும் இந்திய விமானப்படை தனது விளக்கத்தை அளித்துள்ளது. சரியான நேரத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்படும் என இந்திய விமானப்படை தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா வணக்கம். அந்த எக்ஸ் தள பதிவில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. ஆபரேஷன் சிந்தூர் செயல் திட்டங்கள் நடவடிக்கையானது தற்போதும் தொடர்ந்து வருவதாக இந்திய விமானப்படையானது தற்போது அறிவித்திருக்கிறது. முன்னதாக இந்தியாவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை தொடர்ந்து எல்லை மாநிலங்களில் பதற்றம் நீடித்து வந்தது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையீட்டுக்கு பின் நேற்று மாலையிலிருந்து போர் நிறுத்தத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இயல்பு நிலையானது திரும்பியிருக்கிறது. ட்ரோன் வெடிகுண்டு பதற்றங்கள் இன்றி மக்கள் அங்கு அன்றாட பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடன் வணிகத்தை கணிசமாக அதிகரிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் இன்று அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து பிரதமர் மோடியின் முக்கிய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு IAF ஆன இந்திய விமானப்படையானது தனது எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கிய பதிவேற்றிருக்கிறது. அதன்படி ஆபரேஷன் சிந்தூரின் படி ஒதுக்கப்பட்ட பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக இந்திய விமானப்படை தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறது. தேச நலனுக்காக விவேகமான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் செயல் திட்டம் தொடர்ந்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் தகவல்கள் உரிய நேரத்தில் வழங்கப்படும் எனவும் IAF தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சரிபார்க்கப்படாத தகவல்களை ஊகிப்பதையும் பரவுவதையும் தவிர்க்குமாறும் IAF கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி காவியா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.